அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது செக்ஷன் 32ல இருந்து 35 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தான். ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 1ல இருந்து 31 வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்ஷன் 32 such condition must not be invalid. ஸோ செக்ஷன் 31 உடைய கண்டினியூவேஷன் தான் செக்ஷன் 32 இருக்கு. ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். 31 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில பர்டிகுலர் பர்சன் இத்தனை 5 வருஷத்துக்குள்ளார அங்கே ஒரு ஃபேக்ட்ரியும் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை பத்தி சொல்லக்கூடியது செக்ஷன் 31. அந்த கண்டிஷன் எப்படிப்பட்ட கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 32. ஸோ கண்டிஷன் ஒரு வேலிட் கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சட்ட ரீதியா அந்த கண்டிஷனை செயல்படுத்துற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த கண்டிஷன் கிரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதன் மூலயமா ஒரு பலன் கிடைக்கணும். ஸோ 5 வருஷத்துக்குள்ளார நீ இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டிடணும், அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அடுத்து அதுல ஒரு கண்டிஷன் லீகலாவும் இருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது செக்ஷன் 31. அந்த கண்டிஷன் எப்படிப்பட்ட கண்டிஷனா இருக்கணும்னா லீகல் கண்டிஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு கிரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு பலன் அளிக்க கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 32ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 33 transfer conditional on performance of act, no time being specified for performance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு கண்டிஷனோட கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் இந்த டைம் பர்டிகுலர், இப்போ நம்ம 5 இயர்ஸ்க்குள்ளார அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான டைம் பீரியடை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபருக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 33. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, கண்டிஷனும் இருக்குது. டைம் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்டிஷன் நீ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்து இது டைம் ஸ்பெசிஃபை பண்ணல, எப்போ வேணும்னாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைம் ஸ்பெசிஃபை பண்ணல. சப்போஸ் இந்த நபர் சன்னியாசியாக போயிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இம்பாசிபிளான விஷயமாயிடும். ஆர் ஃபார் அ இன்டெஃபினைட் பீரியட், கணக்கிட முடியாத அளவுக்கு இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகிடுது, இந்த டைமில் அவர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான இன்டெஃபினைட் பீரியடாக கூட இருக்கலாம் அந்த கண்டிஷன். அடுத்து பர்மனண்ட்டாக ப்ரோக் ஆயிரு, இப்போ அந்த நபரே இறந்து போயிடுறாரு, இல்லை அந்த நபர் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாரோ அந்த பர்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே அது ப்ரோக் ஆகிற வரைக்கும், அந்த கண்டிஷன் உடையிற வரைக்கும் அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல டைம் சொல்லலைனாலும் அந்த கண்டிஷன் ப்ரோக் ஆகாத வரைக்கும், அந்த கண்டிஷன் இம்பாசிபிள், அதாவது கண்டிப்பாக அந்த விஷயத்தை பர்மனண்ட்டாக செய்யவே முடியாது அப்படிங்கிற நிலையை அடையிற வரைக்குமே அதுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார அந்த கண்டிஷனை செயல்படுத்தலாம். சப்போஸ் அது ப்ரோக் ஆகிடுச்சினாலோ இல்லை அந்த கண்டிஷன் செயல்படுத்தவே முடியாத நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. செக்ஷன் 34 ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனல் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ட் டைம் பீயிங் ஸ்பெசிஃபைட். ஸோ செக்ஷன் 33 பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்பெசிஃபை பண்ணலை. செக்ஷன் 34 பொறுத்த வரைக்கும் டைமை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னு பார்க்கணுன்னா, ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு டைமும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கண்டிஷனை
செய்ய முடியாமல் ஒரு நபர் செய்கிறாரு, ஒரு ஃப்ராட் மூலயமாவோ ஏதோ ஒரு மூலயமாவோ அதில் அவருக்கு பலன் கிடைக்கும்ன்ற காரணத்தினால இந்த கண்டிஷனை செய்ய விடாமல் தடுக்கிறாரு. ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் செய்ய விடாமல் தடுத்து அது டிலே பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அவர் எந்த அளவுக்கு டிலே பண்ணுறாரோ அந்த அளவுக்கான டைமை வந்து அவங்களுக்கு வழங்குறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கும் இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் அதில் டைமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னும் பொழுது அந்த ஃப்ராடோ அந்த ஆக்டிவிட்டினால் அந்த விஷயத்தை அவரால் செய்ய முடியாமலே போயிடுச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அந்த வந்து இம்பாசிபிள் ஆக்கிடுது, இன்டெஃபினிட்லி போஸ்ட்போன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை கணக்கிட முடியாத அளவுக்கு தள்ளி தான் செய்ய முடியும் இவர் செஞ்ச ஃப்ராடுனால அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த கண்டிஷன் எப்படி செயல்படும்னா, அந்த கண்டிஷன் வந்து செயல்படுத்திட்டோம், அந்த பர்சன் யாரை வந்து செய்ய சொல்கிறோமோ அந்த பர்சன் வந்து செயல்படுத்தின மாதிரி தான் கன்சிடர் பண்ணி அவருக்கு அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவருக்கு வழங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக இந்த செக்ஷன் 34 சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. ஸோ அந்த கண்டிஷனை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு நீ வந்து சி அப்படிங்கிற நபரை கல்யாணம் பண்ணிடணும், 25 வயசுக்குள்ளார வந்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாரு. பி அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகிறதுக்குள்ளார போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. போகும்பொழுது அதை ஏ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணிடுறாரு, அன்றைக்கி தடுத்து வச்சிடுறாரு. கரெக்டாக அவங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிருது, இப்போ 26வது வயசு ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு டைம் பீரியட் வந்து டிலே ஆகுது அப்படின்னும் போது அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத அளவுக்கு ஏ அப்படிங்கிற நபரே தடுத்துட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் பி அப்படிங்கிற நபர் என்ன செய்யலான்னா, நீங்கள் தானே டிலே ஏற்படுத்துனீங்க உங்களுடைய ஃப்ராட் ஆக்டிவிட்டினால தானே, ஸோ அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ டைம் பீரியட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதே விஷயத்தையே வந்து அவர் நிரந்தரமாக செய்ய முடியாத அளவுக்கு அந்த பொண்ணையே கொலை பண்ணிடுறாரு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல அவர் வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக தான் கன்சிடர் பண்ணி அவருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சேரணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை வழங்கணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 34. செக்ஷன் 35 எலெக்ஷன் வென் நெசசரி. ஸோ இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் when a person professes to transfer property which he has no right to transfer, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு நபருக்கு வழங்க முற்படுறாரு, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கே உரிமை இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, ஏ அப்படிங்கிற ஒரு அப்பா இருக்கார். ஸோ அந்த அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் அவருடைய அண்ணனுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்குது அப்படின்னு இருக்க நிலையில் ஏ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா, அது அண்ணனோட ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சும் அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் உரிமையே இல்லாமல் அவருடைய சன்னான பி அப்படிங்கிற நபருக்கு எழுதி வச்சுறார். ஸோ இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் அவருக்கு உரிமையே இல்லை, அவருடைய வீட்டை வந்து பி அப்படிங்கிற அவருடைய சன்னுக்கு எழுதி வச்சுறாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ சேம் டிரான்சாக்ஷன் கன்ஃபர்ஸ் எனி பெனிஃபிட் ஆன் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ அவருக்கு இவருடைய சொத்தே இல்லாமல் அவர் எழுதி வைக்கிறாரு, அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும்ல. ஸோ அந்த காரணத்தினால இவர் அந்த ஏ அப்படிங்கிற நபர் அவருடைய அண்ணனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாருன்னா, நான் வந்து உனக்கு கார்டனை கொடுத்துட்றேன், உனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. ஸோ இவருக்கு உரிமையே இல்லாத ப்ராப்பர்ட்டியை இவருடைய சன்னுக்கு எழுதி வைக்கிறாரு. அந்த உரிமையான நபருக்கு என்ன எழுதி வைக்கிறாரு, ஒரு தோட்டத்தை எழுதி கொடுக்குறாரு. ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். Such owner must either elect to confirm such transfer or to dissent from it. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஏ அப்படிங்கிற நபரோட அண்ணன் இருக்கார்ல, ஓனர் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன பண்ணலாம், ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி கார்டனையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லியும் எலெக்ட் பண்ணலாம். ஸோ 2 விதமான எலெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த லேட்டர் கேஸ் ஈ ஷால் ரெலிங்விஷ் த பெனிஃபிட் ஸோ கன்ஃபர்ட். ஸோ 2மே எனக்கு வேணும், வீடும் வேணும்
கார்டனும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை தான் அவர் எடுத்துக்க முடியும். ஒன்று வீடு எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு கார்டன் கிடையாது, இன்னொன்று கார்டன் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லாமல் போயிடும். சரி, இப்போ அவர் வந்து எனக்கு கார்டன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாருன்னா வீடு ஆட்டோமேட்டிக்காக பி அப்படிங்கிற அந்த சன்னுக்கு போயிடும். சப்போஸ் அவர் இல்லை எனக்கு என் வீடு தான் வேணும்னு சொல்லி வீடை வாங்கிக்கிறாரு, அப்போ அந்த கார்டன் யாருக்கு போகும் அப்படின்னா ரிவர்ட் பேக் டு த ட்ரான்ஸ்ஃபர். யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கே அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ட்ரான்ஸ்ஃபராக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏவுக்கே போயிடும். இல்லைனா ஆர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் as if it had not been disposed of. அது வழங்கின மாதிரியே கருதாமல் அது வந்து யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வழங்கினாங்களோ அதே நபருக்கு திரும்ப போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எலெக்ஷன் வென் நெசசரியில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை இல்லாமல் இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு நபருக்கு எழுதி வச்சுருக்கணும், அதுக்கு பதில் வேறு ப்ராப்பர்ட்டியை ஓனருக்கு வழங்கியிருக்கணும். ஓனர் வந்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எலெக்ட் பண்ண முடியும். அது வந்து சப்போஸ் இந்த இடத்துல வீடை அவர் எலெக்ட் பண்ணியிருந்தாருன்னா கார்டன் ட்ரான்ஸ்ஃபரருக்கே திரும்ப போயிடும். அவர் வந்து கார்டனை செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு வந்து யாருக்கு அவர் எழுதி வச்சாரோ அந்த பர்சனுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 35 கான்செப்ட். வேர் த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கிராட்டிடியூவஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த ட்ரான்ஸ்ஃபரர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. இப்படி ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு அப்படின்னாலோ இல்லைனா அவர் வந்து ஏதாவது ஒரு ரீசனால சவுண்ட் மைண்ட் இல்லாமல் போயிடுறாரு அப்படின்னும் போது அவரால் ஒரு புது ட்ரான்ஸ்ஃபரை மேக் பண்ண முடியாது, புது ட்ரான்ஸ்ஃபரை செயல்படுத்த முடியாது. அப்படின்னும் போது இல்லை அண்ட் இன் ஆல் கேசஸ் வேர் த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஃபார் கன்சிடரேஷன், எந்தவித மறுபயனோட அவர் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரை செயல்படுத்துகிறாரு அப்படின்னும் போதோ. அடுத்தது டு த சார்ஜ் ஆஃப் மேக்கிங் குட் டு த டிஸப்பாயிண்டட் ட்ரான்ஸ்ஃபரி த அமௌண்ட் ஆர் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அட்டம்ப்டட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே எக்ஸாம்பிளையே எடுத்துப்போம். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். ஸோ அந்த நபருடைய அண்ணனோட ப்ராப்பர்ட்டியை பி அப்படிங்கிற அவருடைய சன்னுக்கு எழுதி வச்சு தான் நம்ம சொன்னோம். ஓகே, அப்படி எழுதி வைக்கும் பொழுது சப்போஸ் அவங்க அண்ணன் வந்து எலெக்ஷன் மூலயமா எலெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு வீடு தான் வேணும், கார்டன் வேணாம், என்னுடைய வீடையே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எலெக்ட் பண்ணிடுறாருன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல அந்த கார்டன் திரும்ப யாருக்கு போகும்னு சொன்னோம்? அவர் யார் ட்ரான்ஸ்ஃபரர் யாரோ அவருக்கு போகும்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல பி அப்படிங்கிற சன் வந்து ஏமாந்து தானே நிற்பார். ஏன் அப்படின்னா ஹவுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போயிடுது, அந்த ஏவோடைய அண்ணனுக்கு ஓனருக்கு போயிடுது. ஏவுக்கு அந்த கார்டனை எழுதி கொடுத்தாரு, ஆனால் அந்த கார்டனும் திரும்ப ஏவுக்கே ரிவர்ட் பேக் ஆகிடுது, ஏன்னா அவர் ட்ரான்ஸ்ஃபரர்ன்றதுனால. அப்போ இந்த பி அப்படிங்கிற சன் என்ன பண்ணலாம், அவர் நஷ்டம் அடைஞ்சிட மாட்டாரா? ஸோ அவருக்குரிய காம்பன்சேஷனை வந்து கொடுக்கணும். யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த காம்பன்சேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபரார் பி அப்படிங்கிற அவருடைய சன்னுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்ஜெக்ட் நெவர்த்லெஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட். அது இல்லாமல் சப்போஸ் அவர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டியை, இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலான்னா அந்த கிஃப்ட் அமௌண்ட்டாக அவர் எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சாரோ அதை வந்து அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லஸ்ட்ரேஷன் வந்து நானாக கற்பனையாக சொன்னது. இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து பேராக்லேயே கொடுத்துருக்காங்க. The farm of Sultanpur is the property of C. C அப்படிங்கிற நபருடைய இடம் தான் வந்து ஒரு ஃபார்ம், ஒரு விவசாய நிலம். அது வந்து சுல்தான்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அதனுடைய மதிப்பு வந்து 800 ரூபாய், விலை மதிப்பு 800 ரூபாய். ஸோ ஏ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிஃப்ட் மூலயமா, ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிஃப்ட் மூலயமா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பி அப்படிங்கிற நபருக்கு எழுதி வச்சுறாரு. இதில் அவருக்கு உரிமை இல்லை. ஸோ பி அப்படிங்கிற நபருக்கு இது எழுதி வைக்கிறாரு. பை கிவிங் த சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் ₹1000 டு சி. ஸோ சி தானே உரிமையாளர், அதனால் அவருக்கு வந்து நீ 1000 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த 800 ரூபாய் மதிப்புள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கலாம்
அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, எலெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ சி அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு என் நிலம் தான் வேணும், 800 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் நிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சி சொல்லிடுறாரு. 1000 ரூபாய் கிஃப்ட்டை வந்து மறுத்துடுறாரு. அப்போ என்ன ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக வந்து அந்த 1000 ரூபாய் வந்து யாருக்கு ரிவர்ட் ஆகும், அந்த டிரான்ஸ்ஃபரர் யாரோ அவருக்கே போய் சேர்ந்துடும். இதில் பாதிக்கப்படக்கூடிய நபர் யார், பி அப்படிங்கிற நபர். ஸோ அவருக்கு அதுக்குரிய இழப்பீடை வழங்கணும். சப்போஸ் அந்த டிரான்ஸ்ஃபரர் இறந்து போயிட்டார்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிற நபர் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறாரா, 1000 ரூபாய் வாங்கிக்கிறாரான்றதே அவருக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது அப்படின்னா, அவருடைய வாரிசுதாரர் இருப்பார் இல்லையா, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் வந்து என்ன பண்ணணும்னா, சரி நீ நிலத்தை 800 ரூபாவை திரும்ப 800 ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திரும்ப எடுத்துக்கிறியா, எடுத்துக்கோ. 1000 ரூபாய் வந்து நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்தது நீ மறுத்துட்ட, அப்போ அந்த 1000 ரூபாவை என்கிட்ட கொடு. அந்த 1000 ரூபாவை நான் என்ன பண்ணுவேன்னா, 800 ரூபாய் தான் நான் வந்து பி அப்படிங்கிற நபர் நஷ்டம் அடைஞ்சிட்டார். அந்த நிலம் வந்து 800 ரூபாய், அதை நான் தரேன்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதனால் அந்த 800 ரூபாவை வந்து நான் பி அப்படிங்கிற நபருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய கான்செப்ட். The rule in the first paragraph of the section applies where the transferor does or does not believe that when he professes to transfer to be his own. அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் உள்ளது எப்போ அப்ளை ஆகும்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த டிரான்ஸ்ஃபராருக்கு உரிமை இல்லாத போது, அதில் வந்து அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சு தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது அப்படிங்கிற கான்செப்டை தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்து, a person taking no benefit directly under the transaction but deriving a benefit under it indirectly need not elect. ஸோ இதில் சி வச்சு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்களா, ஒரு ஃபார்ம் இருக்கும், அதனுடைய ஓனர் வந்து சி, அவருடைய உரிமையே இல்லாமல் ஏ அப்படிங்கிற நபர் சியோடைய ஃபார்மை வந்து பிக்கு எழுதி தரதா சொல்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. சி அப்படிங்கிற நபர் எலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பி அப்படிங்கிற நபர் எலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, பி அப்படிங்கிற நபர் எலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு இன்டைரக்டாக தான் அதனால் பெனிஃபிட் கிடைக்கிது, டைரெக்டாக அவருக்கு இதனால் பெனிஃபிட் கிடைக்கல. ஸோ அவருக்கு ஒன்று அந்த ஃபார்ம் கிடைக்கும், இல்லை இந்த 800 ரூபாய் கிடைக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்க தான் போகுது. ஆனால் இதில் பி வந்து எலெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு டைரெக்டான பெனிஃபிட் இதில் இல்லை. சிக்கு தான் டைரெக்டான பெனிஃபிட் இருக்குது. இதில் யார் பெனிஃபிட் அடைகிறாங்களோ டைரெக்டாக, இப்போ சின்ற நபர் டைரெக்டாக பெனிஃபிட் அடைகிறாரா, ஒன்று வந்து அந்த 800 ரூபாயில் உள்ள மதிப்புள்ள அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், இல்லை அப்படின்னா 1000 ரூபாய் கிஃப்டாக இவர் கொடுத்தது ஏ கொடுத்தது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அவர் டைரெக்டாக பெனிஃபிட் அடைகிறாரு. அவர் வந்து அந்த டிரான்சாக்ஷனில் ஒன்று தான் ஏற்றுக்க முடியும், இன்னொன்று வந்து மறுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்கிறாங்க. ரெண்டையுமே வேணும்னு கேட்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் நம்ம கேட்க முடியும். ஸோ இன்னொன்று மறுக்கலாம், அந்த மறுக்கிறதுக்கான உரிமை வந்து அவருக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே ரூல்ஸ். ஸோ அதனுடைய எக்ஸப்ஷன்ஸு தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூல்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடலாம். திரும்ப நீங்கள் அந்த ரூல்ஸை ஒரு டைம் பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ்க்கு பார்க்க வரலாம். ஸோ அதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, அந்த இல்லஸ்ட்ரேஷனோட ரிலேட் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் இந்த எக்ஸப்ஷன்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸப்ஷனில் நம்ம அதே இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்து புரிஞ்சுப்போம். சி அப்படிங்கிறவர் ஓனர். ஸோ அந்த ஓனருக்கு வந்து ஏ அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் என்ன ஆப்ஷன் கொடுத்தாரு, ஒன்று நீ ஃபார்மை எடுத்துக்கோ, 800 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஃபார்மை எடுத்துக்கோ, இல்லை நான் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாவை கிஃப்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது இல்லாமல் நான் வந்து உனக்கு இன்னொரு 2000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இதனுடைய கன்சிடரேஷனாவோ இல்லை கிஃப்டாவோ கிடையாது, இது நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்குறேன், இது எலெக்ஷனுக்கு கீழவே வராது அப்படின்னு சொல்லி ஏ அப்படிங்கிற நபர் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அந்த சேம் டிரான்சாக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. சேம் டிரான்சாக்ஷன் போது இந்த ஃபார்முக்கு பதிலாக இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் அந்த சேம் டிரான்சாக்ஷனுக்குள்ளே வராது. அதன் பிறகு வரக்கூடிய இந்த 2000 ரூபாய் வந்து அதே டிரான்சாக்ஷனுக்குள்ளார வரலை. ஸோ அதனால் இது தனி பெனிஃபிட்டாக கன்சிடர் பண்ணப்படும். இந்த தனி பெனிஃபிட்டை வந்து அவர் இந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 1000 ரூபாவை வாங்கிக்கிட்டாலும் சரி, நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ஷனாக கூறக்கூடியது, அந்த சேம் டிரான்சாக்ஷனில் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக ஒன்று கொடுத்தாருனா
அதை வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை எலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விஷயத்தை அவர் அந்த 1000 ரூபாவை வந்து மறுத்து எனக்கு ஃபார்ம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறார் இல்லையா, ரெலிங்குவிஷ் பண்ணுறாரு இல்லையா, ஃபோர்ஃபிட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதனால் இந்த 2000 ரூபாவும் அவருக்கு கிடைக்காம போயிடுமோ, இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை. அந்த சேம் டிரான்சாக்ஷனில் எந்த விஷயத்தை அவர் எலெக்ட் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் வந்து 1000 ரூபாவை மட்டும்தான் மறுக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணுமே தவிர்த்து இந்த 2000 ரூபாயையும் அவர் மறுக்கிறாருன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எக்ஸப்ஷன் தான் இந்த எக்ஸப்ஷன் 1. அடுத்த எக்ஸப்ஷனை இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் அ பெனிஃபிட் பை a person on whom it is conferred constitute an election by him to confirm the transfer. இப்போ அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டான அந்த 1000 ரூபாயை அவர் வந்து பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த எலெக்ஷனில் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இஃப் he is aware of his duty to elect and of those circumstances which would influence the judgment of a reasonable man in making an election, or if he waives என்கொயரி இன்டு த சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டியூட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு நார்மலான ஒரு ரீசனபிள் மேனுடைய யாராக இருந்தாலும் சி அப்படிங்கிற ஒரு ஓனராக இருக்கார். இப்போ ஏ அப்படிங்கிறவர் இவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துட்றாரு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா. ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனா 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் வருது. இந்த இடத்துல சி அப்படிங்கிற நபருக்கு ஒரு டியூட்டி இருக்குது, எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டியூட்டி இருக்குது. ஸோ ஒரு நார்மலான ரீசனபிள் மேனுக்கு என்ன விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஓகே நம்ம எலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே போல் இல்லை அது வேவ் பண்ணுறாரு, அந்த எலெக்ஷனை வந்து அவர் செய்யாமல் இருக்காருன்னா அதற்கான என்கொயரியும் அவர் வந்து மேக் பண்ணணும். ஏன் இந்த எலெக்ஷன் நான் பண்ணணும், ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான என்கொயரியும் அந்த சூழ்நிலையை பொறுத்து அவர் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Such knowledge or waiver may be inferred from any act of which he renders it impossible to place the person interested in the property proposed to be transferred in the same condition as if such act had not been done அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நாலேஜ் அவருக்கு இருக்குது, இல்லை அவர் வந்து இதை மறுக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய ஆக்ட் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம், அவருடைய செயல் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு ஒரு எஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது வந்து சி தான் அதனுடைய ஓனராக இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்று இந்த as a part of a same transaction give C a coal mine. ஸோ ஒன்று எஸ்டேட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாரு, கோல் மைனை வந்து சிக்கு கொடுக்குறாரு. சி என்ன பண்ணுறாருன்னா ஓகே கோல் மைனை வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்காமலே என்ன பண்ணுறாரு, சி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோல் மைனில் உள்ள எல்லா விதமான மைனையும் எடுத்து அதை வந்து பயன்படுத்தி அதை முழுமையாக தீர்த்துடுறாரு, எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிற நபர் வந்து என்ன பண்ணலாம், என்ன முடிவுக்கு வரலாம், சி அப்படிங்கிறவர் இந்த எலெக்ஷன் மூலயமா அந்த கோல் மைனை ஏற்றுக்கிட்டாரு, எஸ்டேட் அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்றுக்கல, அது வந்து நமக்கு தான், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி பி அப்படிங்கிற நபர் வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சி ஏற்றுக்கலானே வச்சுப்போம், கோல் மைனை ஏற்றுக்கல, எஸ்டேட்டை தான் வந்து அவர் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் அந்த கோல் மைன் யாருக்கு போகணும், டிரான்ஸ்ஃபராருக்கு போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், அந்த இருக்கக்கூடிய கோல் மைனை முழுக்க அனுபவித்து அதை எக்ஸாஸ்டே பண்ணிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் திரும்ப நம்ம ஏக்கு போய் கொடுக்கணும்னு சொன்னால் அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இம்பாசிபிளான விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா சின்றவர் எலெக்ஷன் வரும் பொழுது அந்த கோல் மைனை அவரே பயன்படுத்தி அதை எக்ஸாஸ்ட் பண்ண காரணத்தினால அவர் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் பி அப்படிங்கிற நபர் கன்சிடர் பண்ண முடியும். இந்த இடத்துல அவர் டிசைன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த எஸ்டேட்டை வந்து பி கிட்ட தான் கொடுத்தாகணும். அது இல்லாமல் இந்த கோல் மைனில் முழுமையாக இருக்கிறத
அனுபவித்த காரணத்தினால அதை திரும்ப ட்ரான்ஸ்ஃபரருக்கும் வழங்க முடியாது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரரையும் திரும்ப அந்த பொசிஷனில் நம்ம கொண்டு வந்து வைக்க முடியாது. அந்த இடத்த அந்த கோல் மைனை நீனே அனுபவிச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கும் சிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சின்றவர் அந்த எலெக்ஷன் மூலயமா கோல் மைனை ஏற்றுக்கிட்டாரு, இந்த எஸ்டேட் ஆக்சுவலாக பிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய கான்செப்ட். such knowledge or waiver shall in the absence of evidence to the contrary அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒரு நாலேஜோ இல்லை ஒரு வேவரோ அதை மறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னும்போது என்ன மாதிரியான அனுமானம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்படி அனுமானிக்கணும் அப்படின்னா, இஃப் த பர்சன் ஆன் whom the benefit has been conferred as enjoyed it for 2 years without doing any act to express dissent. ஸோ 2 வருஷத்துக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க அனுபவிச்சிட்டாங்க, எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படின்னாலே அதை அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து, if it does not within 1 year after the date of such transfer signifies to the transferor or his representative his intention to confirm or to dissent from the transfer, the transferor or his representative may, upon the expiration of that period, require him to make his election, and if he does not comply with such requisition within a reasonable time after he has received it, he shall be deemed to have elected to confirm the transfer. ஸோ இந்த மாதிரி உரிமை இல்லாத நபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இது ஏபிசி அந்த எக்ஸாம்பிளே வச்சுப்போம். ஸோ ஏ அப்படிங்கிற நபர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். யாருக்கு? பி அப்படிங்கிற நபருக்கு. இது 1 year ஆகுது. இது வந்து சி அப்படிங்கிற நபர் வந்து எந்த விதமான பதிலும் கொடுக்கல, ஒன்றும் ஏற்றுக்கல இல்லை மறுக்கல, எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த 1 year பீரியட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் எலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சி கிட்ட கேட்கலாம். ஸோ அதில் வந்து சி வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அந்த டைமை வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பிரச்சனை முடிவடைகிற வரைக்குமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து டைம் பீரியட் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த தனிப்பட்ட அதிகாரி தான் இதுக்கு எனக்கு வழங்கணும், இந்த உரிமையை வழங்கணும் அப்படின்னா அந்த அதிகாரியோடைய அதிகாரம் வழங்கப்படுற வரைக்குமே நம்ம வந்து எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். 2 years வரைக்கும் தான் டைம் பீரியட். ஆனால் 1 yearக்குள்ளாரியே வந்து அவங்க இதுதான் காரணம், இது முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்டார் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரர் அந்த டைம் பீரியடை அவங்களுக்கு வழங்கணும். அப்படி சப்போஸ் கம்பெனண்ட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து எனக்கு அதிகாரம் வழங்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். செக்ஷன் 35 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இதை வந்து டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். செக்ஷன் 35 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வென் நெசசரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து உரிமையே இல்லாத ஒரு நபர் ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு நபருக்கு எழுதி வச்சிடலாம். அப்போ அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த ஓனர் வந்து ஒன்று அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு திரும்ப வேணும்னு கேட்கலாம், இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய புது ப்ராப்பர்ட்டியை புது ஆஃபரை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய எலெக்ஷன். ஸோ அது கிஃப்டாக இருக்குது. அதில் போய் அந்த நபர் எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரான்ஸ்ஃபரர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகும், அந்த டிஸப்பாயிண்டட் பர்சன் யார் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பர்டிகுலர் அமௌண்ட்டை வழங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது வந்து ஒரு கன்சிடரேஷன், ஏதோ ஒரு மறுபயன் கொடுத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து இவர் ஏற்க மறுக்கிறார். யார்? ஓனர் வந்து இல்லை எனக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த சமயத்துலேயும் அந்த டிஸப்பாயிண்டட் ட்ரான்ஸ்ஃபரிக்கு நம்ம என்ன கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்திருக்கும். இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 விதமான எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி சேம் டிரான்சாக்ஷனில் இருந்துச்சுன்னா மட்டுமே அவர் வந்து ஒன்று எலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று டிசென்ட் பண்ணலாம். ஆனால் அதில் இன்னொரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பெனிஃபிட்டுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த பெனிஃபிட்டை அவர் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அடுத்து அதனுடைய அக்செப்டன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க நார்மலான ஒரு ரீசனபிள் மேன் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்க முற்படுறாங்க அப்படின்னும் பொழுதோ, அதை வச்சு நம்ம வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஏற்றுக்கிட்டாதான் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மறுக்கிறாங்க, இல்லை அதை வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாங்கன்றதுக்கும் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அதை பற்றின விவரங்கள் எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க பாட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை 2 வருஷத்துக்கு மேலே எந்த விதமான டிசன்ட்டும் இல்லாமல் அனுபவிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னும் பொழுது அதை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டதாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க அனுபவித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா பலனையுமே எடுத்துட்டாங்க. திரும்ப வந்து அந்த டிரான்ஸ்ஃபரருக்கே ரிவர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க ஏற்றுக்கிட்டதாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, 1 வருஷத்துக்குள்ளார அந்த டிரான்ஸ்ஃபரர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஏற்றுக்கிறேன் இல்லை மறுக்கிறேன்னு ஏதாவது ஒரு எலெக்ஷன் மூலயமா அவர் வந்து முடிவுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவர் எந்த விதமான முடிவுக்குமே வரவே இல்லை அப்படின்னும் பொழுது திரும்ப டிரான்ஸ்ஃபரர் என்ன பண்ணணும், 1 வருஷம் முடிஞ்ச பிறகு போயிட்டு கேட்கணும், இப்போ நீ எலெக்ட் பண்ணுறியான்னு கேட்கணும். அதுக்கு அவர் தகுந்த காரணங்களை வந்து சொல்லணும். ஒன்று, எனக்கு இந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டி இருக்குது, இது மாதிரியான ஒரு இயலாமை இருக்குது, இந்த இயலாமை சரியாகிற வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இது எனக்கு ஒரு கம்பட்டன்ட், ஒரு தகுந்த அதிகாரிகிட்ட இருந்து எனக்கு அதிகாரம் வழங்கப்படணும், அப்புறம் தான் என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னா அதன் வரைக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 35ஓட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நான் 1 மந்த்தாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணாததுக்கு சாரி. அதுவும் முக்கியமாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை நான் கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை செய்யாததுக்கும் சாரி. இருந்தாலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமா கேட்டுட்ருக்கீங்க. இந்த செக்ஷன் 35 ஏன் போடலை அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கேட்டீங்க. அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.